So yeah, so day 1 இன்னைக்கு வந்து October 13th Monday, Thanksgiving Day. So I have a little bit extra time. ஸோ வந்து இன்றைக்கி என்னோடய கோல் என்ன அப்படின்னா ஜிம்முக்கு போயிட்டு சில ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது தான். 8000 ஸ்டெப்ஸ் ப்ளஸ் ஒர்க் அவுட்டை பண்ணுறது. மோட்டிவேஷன் அப்படின்றதுலாம் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இல்லாமல் தான் இருந்துச்சு. அதனால தான் வந்து இந்த வாரம் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் வந்து நான் ஒன்று படித்தேன். இந்த மோட்டிவேஷன் இல்லை, டெய்லி போகணும் அப்படின்றதுக்கு இல்லை அப்படின்றதுக்கு வந்து டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் லைக் லாங் டேர்ம் இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங். பிளான் ஃபார் சம்திங் பட் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் ஆல்வேஸ். ஸோ வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் 3 மாதத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கணும், 3 மாதம் இப்படி இருக்கணும், அதுக்கு என்ன இப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன். ஸோ அதுக்கு ஒரு பெட்டர் இது என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் நெக்ஸ்ட் 10 minutes. ஸோ வந்து இப்போ வந்து நான் காரில் இருக்கேன். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் டிசைட் பண்ணது என்ன அப்படின்னா, ஜிம்மு வாசலில் போய் பார்க் பண்ணிட்டு பாட்டு கேட்கணும், இல்லை வந்து ஏதாவது ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ வந்து அந்த 10 நிமிஷம் நான் இது பண்ணேன். வீட்டிலேருந்து கிளம்புனேன், வந்துட்டேன், வந்து உட்காந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சைடில் வந்து பாட்டு அடுத்து கேட்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவேன், இங்கே வரைக்கும் வந்தாச்சு, பெட்ரோல் போட்டு இது பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அடுத்த 10 நிமிஷம் என்ன பண்ண போகிறேன், எதுக்கு இங்கேயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுவோம், அப்படி சும்மா அங்கே போய் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுவோம், ஜிம்முக்குள்ளே போய் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஜிம்முக்குள்ளே போய் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணும்போது இன்னொரு இது என்ன வரும், சரி சும்மா உட்காந்து இது பண்ணுறதுக்கு ட்ரெட்மில்ல நடந்துக்கிட்டே வந்து பண்ணலாம். அடுத்து ட்ரெட்மில்ல நடந்துட்டோம், சரி இன்னும் இப்போ என்ன பண்ணுறோம், சும்மா வந்துட்டோம், சும்மா அப்படியே போயிட்டு ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் சும்மா பண்ணுவோம். இல்லை அப்படின்னா அந்த மாதிரி அடுத்து ஒரு ரெப் பண்ணுவோம், அதுக்கடுத்து ஒரு ரெப் பண்ணிட்டோம், இன்னொரு ரெப் பண்ணுவோம், அடுத்து இன்னொரு ரெப், இந்த மாதிரியே. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு 10 minutes நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறத வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் 10 minutes நான் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த டைம் வந்து நம்ம பண்ணிடுவோம். அது அப்பையும் பண்ணல அப்படின்னா என்னைய மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அதை நான் மாற்றணும் அப்படின்றது தான் வந்து இந்த வாரம் வந்து வச்சுருக்கேன். Day 1 ஒர்க் அவுட் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். இன்னொரு ஒரு 500 ml வாட்டர் வந்து பேலன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ அதோடு சேர்த்து ஒரு 3000 ஸ்டெப்ஸும் வந்து பேலன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு மீல் ப்ரெப் பண்ணுற பிளானில் இருக்கேன். மீல் ப்ரெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஷார்ட் வாக் வந்து போயிட்டு வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 70% 75% கிட்டே வந்து இப்போ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். டின்னர் அண்ட் ஸ்நாக் அது போக வந்து மிச்சம் இருக்கிற அந்த 3000 ஸ்டெப்ஸை வந்து முடிச்சிட்டா திஸ் டே வில் பி பர்ஃபெக்ட். ஸோ யா, லெட்ஸ் எய்ம் ஃபார் இட். டோஃபு பர் டே வந்து 100 கிராமு. இதில் இருக்கலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டிய வேலை வந்து இதுதான், சோயா சங்குக்கு தான். நான் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணுறது ஏர் ஃப்ரையரில் தான் போட்டு பண்ணுறேன். இது வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கு. இட்ஸ் அபவுட் 100 grams per day. ஸோ அகெயின் 5 days 500 grams. யா, எண்ட் ஆஃப் October 13th நைட்டு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியாச்சு. கேலரி இன்டேக் இஸ் கோயிங் டு பி 1700 per day. ப்ளஸ் வந்து 4 liters ஆஃப் வாட்டர். அண்ட் அலாங் வித் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8000 ஸ்டெப்ஸு வாக்கிங், அது போக சேர்த்து வந்து ஒர்க் அவுட், வெயிட் ட்ரைனிங். ஸோ இன்றைக்கி வந்து பைசெப்ஸு, ட்ரைசெப்ஸு, லேட்ஸு, இந்த மாதிரி மசில்ஸ், கால்ஸு, இந்த மாதிரி மசில்ஸ் வந்து இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ மீல் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணி முடிச்சாச்சு. மீல் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து 32.5 grams ஓட்ஸு, அடுத்து அதோட 175 ml மில்க் ப்ளஸ் 1 scoop வே ப்ரோட்டீன் ப்ளஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அபவுட் 12 grams ஆஃப் சியா சீட் தான். இதை வந்து இப்போ நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ வந்து ஊறும். நாளைக்கு காலைல எழுந்திரிச்சோடனே வே ப்ரோட்டீன் மட்டும் இதில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்ருவேன். லன்ச் வந்து 100 grams டோஃபு, 20 grams ரைஸ், 100 grams பொட்டேட்டோ, அதோடு வந்து சேர்த்து ஒரு 100 grams வந்து வெஜ்ஜீஸ். டின்னரே சேர்த்து சொல்லிடுறேன். டின்னர் அதே மாதிரி தான், 20 grams ரைஸு, 100 grams பொட்டேட்டோ, 35 grams சோயா சங்க்கு, ப்ளஸ் அதே மாதிரி
100 grams வந்து வெஜ்ஜீஸ். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பெர் டே இன்றைக்கி நான் பண்ண டே சொல்கிறேன். 500 5 நாள் அப்படின்னா அந்த 5 நாளுக்கு தேவையான இல்லை வந்து 6 டேஸ்க்கு தேவையான வெஜ்ஜீஸ் ப்ளஸ் உருளைக்கிழங்கு அது ரெண்டையும் வந்து நான் குக் பண்ணி அதுலேயே வந்து சீஸையும் போட்டு இது பண்ணிட்டு வச்சுட்டு ப்ளஸ் வந்து ரைஸ் இந்த மாதிரி 5 நாளுக்கு ரைஸை வந்து ஒன்றா குக் பண்ணி வச்சுட்டு அதோடு சேர்த்து இந்த டோஃபு தனியாக சோயா சங்க் தனியாக வந்து தனித்தனியாக குக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து பாக்ஸில் அதுக்கேற்ற என்ன ப்ரொப்போர்ஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து போட்டு வச்சு பண்ணுவேன். ப்ளஸ் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 grams ஆஃப் ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் 175 grams க்ரீக் யோகட். அப்புறம் வந்து நைட்டுக்கு திரும்ப 175 ml மில்க்கு ப்ளஸ் 1 ஸ்கூப் வே ப்ரோட்டீன். இதுதான் வந்து என்னோடய இது. வே ப்ரோட்டீனும் இதுவும் வந்து அன்னன்னைக்கு வந்து செஞ்சுப்பேன். ஆனால் இந்த மற்ற ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, லஞ்ச், ஸ்நாக்கு, டின்னர், இந்த 3 அதை வந்து நான் ஒரு நாளில் வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு அங்கங்கே வச்சுட்டு அப்படியே விட்டுருவேன். இதுதான் வந்து என்னோடய ரொட்டீன். ஸோ இந்த ரொட்டீனை இன்றைக்கி முடிச்சுட்டு ஃபைனல் 2000 ஸ்டெப் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை நான் அந்த குக் பண்ண அந்த 5 நேரத்துலேயே வந்து ஒரு 600-800 கிட்ட வந்து வந்துருச்சு. ஸோ அந்த 1200 2400 பேலன்ஸு அதை அப்படியே வந்து சின்னதாக ஒரு வாக் அப்படியே போயிட்டு அப்படியே முடிச்சிடலாம். ட்ரெட்மில்லையே ஓடிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நடந்த இடங்கள். ஸோ அதை வந்து இது பண்ணுற மாதிரி அப்படியே திரும்ப நடப்போம் அப்படின்னா ஒரு 2000 ஸ்டெப்பை மட்டும் அப்படியே நடந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலைல வந்து எந்திரிச்சோடனே திரும்ப அந்த ரொட்டீன் அதான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இந்த வீக் நான் பிளான் பண்ணியிருக்கிறது வந்து காலையில் ஜிம்முக்கு போகிற மாதிரி, எந்திரிச்சோடனே ஜிம்முக்கு போகிற மாதிரி. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். ஜிம்முக்கு வெளியே இருந்துட்டு அந்த 10 minute ரூல் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதுதான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதை வந்து சும்மா உட்காந்து யோசிக்காமல் நடந்துக்கிட்டேவோ இல்லை ஜிம்முக்கு போயிட்டேவோ அப்படி யோசிக்கலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன். See you tomorrow. Bye.